இன்றைய பதிவு ஒரு ஆடிப்பூர ஸ்பெஷல் பதிவாக நான் பதிய வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த ஆடிப்பூர ஸ்பெஷலில் எந்த டாபிக் எடுத்து நான் பேசலாம் அப்படின்னு இருக்கேன்னா, 12 ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாளை பற்றி. அதாவது 12 ஆழ்வார்களில் ஒரு பெண் ஆழ்வாராக இருக்கிறவங்க யாருன்னா இந்த ஆண்டாள் தான். அதே போல் திருமாலோட மனைவியாகும் பாக்கியம் செஞ்சு நமக்கு திருப்பாவை தந்த ஆண்டாளை பற்றி நான் சேகரித்த தகவல்களை உங்கள் முன்னாடி வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். மகாலட்சுமியின் அவதாரமான ஆண்டாள் அவதரித்தது ஒரு ஆடிப்பூரம் வளர்பிறை சதுர்திசி செவ்வாய்க்கிழமை என்று அவதரித்தவங்க தான் இந்த ஆண்டாள். இவங்க எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது திருப்பாவையும் நாச்சியார் திருவாய்மொழியும் இவர்கள் எழுதிய நூல்கள். அதே போல் இவங்க பாடிய பாடல்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 173. இவங்களுடைய சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது கரும்பார் குழல் கோதை என்ற சிறப்பு பெயர் பெற்றவங்க, திருமாலின் மனைவியாகவும் பாக்கியம் செஞ்சவங்க, பூமி பிராட்டியாம்சம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இவங்களுடைய மற்ற பெயர்கள் பிற பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது கோதை பிராட்டி, சூடி கொடுத்த நாச்சியார். ஆண்டாளின் கதை என்ன அப்படிங்கிறதையும் நாம் பார்ப்போம். ஸ்ரீவல்லிபுத்தூர் நந்தவனத்தில் ஒரு துளசி செடியின் அடியில் ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் மகாலட்சுமியை ஆண்டாளாக அவதாரம் செஞ்சாங்க. பெரியாழ்வார் இந்த நந்தவனத்திற்கு வந்தபோது ஆண்டாளை எடுத்து கரும்பார் குழற் கோதை என பெயரிட்டு வளர்த்து வந்தார். அந்த நந்தவனத்திலேருந்து மலர்கள் தினமும் பறித்து மாலையாக தொடுத்து ரங்கமன்னாருக்கு வழங்குவது ஆழ்வாரின் ஒரு முக்கிய கடமையாகும். மாதவனின் தோளை தழுவும் அந்த மாலையை அவர் மீது கொண்ட காதலால் ஆண்டாள் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய கழுத்தில் அணிஞ்சு அழகு பார்த்து அதுக்கு பின்னாடி தான் பெருமாளுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு முறை பெருமாள் அணிந்திருந்த மாலையில் நீண்ட முடி இருப்பதை கண்ட அர்ச்சகர்கள் அதை எரிந்து விட்டு வேறு மாலை கொண்டு வரும்படி ஆழ்வாரிடம் கூறுகிறாங்க. பகவானின் சேவையில் தவறு வந்துவிட்டது என்று எண்ணிய ஆழ்வார் ரொம்ப மனம் கலங்குறாரு, வருத்தப்படுறாரு. மறுநாள் மாலை தொடுத்து ஆண்டவனுக்கு அனுப்பும் சமயத்தில் அந்த மாலையை ஆண்டாள் அணிவதை கண்டார் பெரியாழ்வார். ஆண்டாளை கண்டிச்சார் கூப்பிட்டு. அன்னைக்கு இரவே ஆழ்வாரின் கனவில் தோன்றி ஆண்டாள் சூடிய மாலையை தனக்கு அணிவிக்கும்படி கூறினார். அன்று முதல் ஆண்டாள் சூடி கொடுத்த சுடர் கொடியால் பூமாலை மட்டுமில்ல பாமாலையும் சூடி மகிழ்ந்தாள். ஸ்ரீரங்க பெருமாளை திருமணம் செய்வதற்காக ஆண்டாள் மார்கழி மாதம் நோம்பிருந்து பக்தியின் சாரமாக திருப்பாவையும், காதலின் வரமாக நாச்சியார் திருமொழியும், காதலின் வீரமாக நாச்சியார் திருமொழியும் பாடினாங்க. தன் தந்தையிடம் இந்த தெய்வீக திருமணம் பற்றி கூறினாங்க ஆண்டாள். ஆழ்வாரும் ஆண்டாளை பல்லக்கில் ஏற்றி வந்தார். இதை கேள்விப்பட்ட பாண்டிய மன்னன் ஆண்டாள் திருமணத்தை சிறப்பாக நடத்த ஸ்ரீவல்லிபுத்தூர்லேருந்து ஸ்ரீரங்கம் வர அலங்கரிக்க ஏற்பாடு செஞ்சாங்க. காவிரியின் தென்கரையில் இறங்கி அங்கிருந்து நடந்து செல்ல ஆண்டாள் விருப்பப்பட்டாங்க. ஆண்டாள் பாதம் வலிக்குமே என்று எண்ணிய ரங்கநாதர் அவளை தன் மார்பில் வீற்றிருக்கும்படியாக செஞ்சார். அதே போல் பெருமாளின் 108 திருப்பதிகளில் ஆண்டாள் தனியாக மங்களாசாசனம் செய்யாமல் பிற ஆழ்வார்களுடன் சேர்ந்து மொத்தம் 10 கோயில்களில் மங்களாசாசனம் செஞ்சுள்ளாங்க. மதுரையில் நடைபெறும் பிரசித்தமான சித்திர திருவிழாவின் போது ஆண்டாளின் மலர் மாலை கள்ளழகருக்கு அணிவிப்பதற்காக திருவல்லிபுத்தூர்லேருந்து கொண்டு செல்லப்படுகிறது. ஒரு பாடல்: கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர், சோதி மணிமாடம் தோன்றும் ஊர், நீதியால் நல்ல பத்தர் வாழும் ஊர், நான்மறைகள் ஓதும் ஊர், வில்லிப்புத்தூர் வேதக்கூனூர், பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ், அயந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு, திருவாடிப்பூரத்து செகத்துதித்தால் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 141 மூன்றுரைத்தால் வாழியே, உயர் அரங்கிற்கு கன்னி யுகந்தளித்தால் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடி சரணம். சரி, இதோட இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். அந்த ஆடிப்பூரம் ஆண்டாள் அவதரித்த நாளான ஆடிப்பூரத்தில் அனைவருக்கும் நல்ல வளன்களும் நல்ல செல்வங்களும் நல்ல நோய் நொடியின்ற வாழ்க்கையும் ஆண்டாளும் நமக்கு ரங்கநாதரும் அருள வேண்டும் என்று வேண்டி வணங்கி
உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். அடுத்த பதிவில் ஒரு புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.